ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aamina சமையல். டுடே நம்ம சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு கூட முருங்கைக்கீரையை சேர்த்து சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், கீரைனால வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற குட்டீஸை கொண்டு பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த கீரையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது. சாதத்தோடு இதை பிசைஞ்சு சாப்பிட்டா மட்டும் போதும். ஹெல்த்தியான பருப்பு சேர்த்துன முருங்கைக்கீரை எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே ஒர்க் பண்ணி எங்கள் சேனல் இங்கே வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கப்பு துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இது நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இது கூடவே 2 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது 3 சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். பருப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொலையாக பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது, இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிற தேங்காய் விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த தேங்காயோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்திக்கலாம். கீரை சேர்த்துனதுமே இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பருப்பு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா பருப்பு போட பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா வெந்திருக்கு பாருங்கள். இந்த சூட்லேயே முருங்கைக்கீரை சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பருப்பு முருங்கைக்கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிற கடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சுடுறதுமே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சது, 2 வரமிளகா, 2 பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு லெஸ்ஸாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்பாங்க. வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாம். தாளிப்பை பருப்பு முருங்கைக்கீரை வச்சுருக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான பருப்பில் சேர்த்துன முருங்கைக்கீரையை செஞ்சுட்டோம். கீரையே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சாதத்தோடு மட்டும் இது சைட் டிஷ் சாப்பிட்டா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.